أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் புனிதமிகு ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு இன்று தொழுகையிலே ஓதப்பட்ட 3வது ஜுசுவாகிய தில்கர் ருசுலு, அதிலிருந்து ஓர் வசனத்தை எடுத்து அதற்குரிய விளக்க உரையாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசுவிலிருந்தும் இந்த பாடத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தில்கர் ருசுலில் சூரத்துல் பக்ரா என்கின்ற அந்த அத்தியாயத்தின் 255வது வசனம். இந்த வசனம் இஸ்லாமிய பெருங்குடி சமூக மக்களுக்கு மத்தியில் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹா எந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் மனப்பாடம் இருக்கிறதோ, ஐவேளை தொழுகையில கண்டிப்பாக ஃபர்தாக ஓதிக்கொண்டு வருகின்றோமோ, அதே போன்று ஐவேளை தொழுகைக்கு பிறகு இந்த வசனத்தை ஓதுவது மிக ஏற்றமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வசனம்தான் ஆயத்துல் குர்சி. குர்சி என்கின்ற பெயரோடு அந்த வசனம் இடம்பெறுகிறது. ஆயத்துல் குர்சி என்பதனை பற்றி நமது மக்களுக்கு மத்தியில் பல செய்திகள் உலா வரும். அந்த செய்திகளில் ஒன்று சஹீஹான ஹதீதுகளாக இடம்பெறும். இல்லை என்றால் அதற்கு மாற்றமாக பலவீனமான செய்திகள், அதுதான் முதன்மையான இடத்துல மக்களுக்கு மத்தியில் அது உலா வரும். எப்படி உண்மை என்பது மிக மிக குறைவாக மக்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ, அதே நேரத்தில் பொய் என்பது உலகளாவிய முறையில் எல்லா இடங்களிலேயும் மிக விரைவில் அது பரவிவிடும். அந்த அடிப்படையில் தஈஃபான ஹதீதுகளும் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி அதிகமாக நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கு மத்தியில் சஹீஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரஜாவிலும் இல்லாமல் தஈஃப் என்று சொல்லி ஒதுக்கப்படுவதற்கும் இல்லாமல் மத்திய நிலையில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று அந்த ஹதீஸ் சஹீஹாக மாற முடியும். அதே நேரத்தில் சஹாபாக்களோடு
ரசூலுல்லாவுடைய எல்லைக்கு எட்டாமல் சஹாபாக்களோடு நின்று விட்டால், அல்லது சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய தாபிஈன்கள் அவர்களோடு நின்று விட்டால் அது ضعீஃப் என்றும் நாம் கூற முடியவில்லை, சஹீஹ் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த நபிமொழிக்கு மௌகூஃப், முர்சல் என்கின்ற பல பெயர்களை ஹதீஸினுடைய விற்பன்னர்கள் அதை பற்றி சொல்கின்றார்கள். அந்த வகையில் நாம் சஹீஹான ஹதீஸை எடுத்துக்கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்கின்ற போது, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா அபல் முன்திர், அவருடைய ஒரு பட்ட பெயர் அபுல் முன்திர். யா அபல் முன்திர், தத்ரி, நீ அறிந்து வைத்திருக்கின்றாயா, ஐய ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம், உன்னிடத்தில் இறைவனுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆன், அந்த குர்ஆனுடைய வசனங்களில் மிக மகத்துவம் மிக்க வசனம் எது என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்கின்றாயா, தெரிந்தால் சொல் என்றபோது உபய் இப்னு கஅப் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். பொதுவாக சஹாபா பெருமக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஹ்திராம் என்கின்ற அந்த கண்ணியம், மரியாதை இவ்வாறு இருக்கும். தங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதனை முந்தி கொண்டு சொல்ல மாட்டார்கள். அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்பார்கள். ஆனால் இந்த விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி அதே கேள்வியை வார்த்தை மாறாமல் கேட்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அபல் முன்திர், சொல்லுங்க என்று சொன்னதுமே சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு ஸனத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் இலா ஆகிரி. இந்த முழு வசனத்தையும் ஓதி காண்பிக்கின்றார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி அவர்கள் வாரப சதுரி, என்னுடைய நெஞ்சை ஓங்கி ஒரு தட்டு தட்டினார்கள், அடித்தார்கள். அடித்துவிட்டு சந்தோஷத்தோடு சொல்கின்றார்கள், உனக்கு கல்வி இல்ம், அந்த இல்ம் மிகப்பெரிய பரக்கத் வாய்ந்ததாக, அந்த இல்முக்கு, உன்னுடைய கல்விக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வசனம் ஆழம் குர்ஆனிலேயே மிக மகத்துவம் மிக்க ஒரு வசனம் என்பதனை இந்த நபிமொழி மூலம் நாம் அறிந்து விடுகின்றோம். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இன்னொரு ஹதீஸ் எல்லோருக்கும் அதிகமாக தெரியும். அது மிகப்பெரிய ஒரு நீண்ட நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற அந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா சொல்கின்றார்கள், நபி அவர்கள் எனக்கு ஒரு பணியை சுமத்தினார்கள். வக்கலனி, என்னை தௌக்கீல், என்னை அதிகாரியாக ஆக்கினார்கள். பிமாலி ஜகாத், ஜகாத்தினுடைய பொருளை பாதுகாப்பதற்காக என்னை நியமித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த பொருட்கள் எல்லாம் நான் பாதுகாவலனாக இருந்தேன். ரமலான் மாதத்தில் வரக்கூடிய அந்த ஜகாத்து பொருட்கள் இவைகளெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் இரவு ஒருவர் வந்தார். அவர் திருடுவதற்காக நமக்கு அறியாமல் அதனை, அந்த பொருளை எடுத்தார். நான் அவரை கையும் களவுமாக பிடித்து விட்டேன். பிடித்து விட்ட பிறகு அவர் என்னிடத்தில் கேட்கின்றார், எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு குடும்பம் அதிகமாக இருக்கிறது, அதனால் என்னை விட்டுவிடு என்று சொன்னதுமே
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு கருணை கொண்டு அவரை விட்டுவிட்டார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று இரவு ஒருவர் வந்தார், அவரை நான் பிடித்தேன், அவர் இந்த மாதிரி சொன்னார் என்று சொன்னதுமே சயஊத், இன்னும் வருவார், நாளைக்கும் வருவார் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே அவ கண்டிப்பா நைட்டுக்கு வருவாரு, திருடக்கூடியவன் திருடுவான், வருவான் அப்படின்னு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விழித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது, கண்டிப்பாக வருவான். அந்த எண்ணத்தில் அவர்கள் இருக்கிற போது வந்தார், எடுத்தார், பிடித்தார்கள். அபூ ஹுரைரா மீண்டும் மிக மிக இரக்கமாக கருணையாக அவர் ஷஃபகா என்ற அடிப்படையில் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அப்ப இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கருணையே வாய்ந்த அவர்கள், இப்பொழுதும் விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து, நேற்றைய திருடர் உன்னுடைய கைதி என்ன செய்தார், நீர் அவரை பற்றி என்ன செய்தீர்கள்? அவ சொல்றாங்க, இப்படி இப்படி நடந்தது, நான் அவரை மன்னித்து விட்டுவிட்டேன். சயஊத் சாலிதன், மூன்றாவது நாளும் அவன் வருவான் என்று சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வந்தார், பிடித்தார். இப்பொழுது அபூ ஹுரைராவுடைய மனசுல இவர் இனிமே விடவே கூடாது, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பிடிச்சு கொடுத்துடணும், தண்டனை வாங்கி கொடுத்துடணும், யாருன்னு அவனை காட்டி கொடுத்துடணும் என்று உறுதியாக இருந்த அந்த சமயத்தில் மேற்படையா ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அபூ ஹுரைராவே, நான் என்னுடைய கஷ்டத்தில் வந்தேன், இனிமே நான் வரமாட்டேன், என்ன நபி அவர்களிடத்தில் விடாத, நான் அதற்கு பதிலாக உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கற்றுத்தருகிறேன். அதனை நீ உன்னுடைய படுக்கையிலே செல்கின்ற போது அதனை நீ படித்துவிட்டு ஓதிவிட்டு சென்றால் உனக்கு ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்கின்றார். ஆயத்துல் குர்சியை அந்த ஷைத்தான் கற்றுக் கொடுக்கின்றான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைராவே, அவன் இனிமேல் வரமாட்டான், வஹுவ சதூக், வஹுவ அவன் சதூக், சதூக் அவன் சொன்ன வார்த்தை உண்மையானது, வஹுவ கதூபுன் மிகப்பெரிய ஒரு பொய்யன், ஒரு பொய்யன் உண்மையை கூறியிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அபூ ஹுரைராவுக்கு அது யார் என்று தெரியாது. ஆயத்துல் குர்சி திருமறை குர்ஆன்ல அருளப்பட்ட வசனம் தான். அந்த வசனத்தை அறிந்தவர்களுக்கு என்ன அது நடக்கும், படுக்கையில ஓதுகிற போது என்ன நேரம் என்பது தெரியாது அபூ ஹுரைராவுக்கு. அந்த செய்தித்தான் அவன் சொல்லியிருக்கின்றான். ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்கின்ற அந்த செய்தி உண்மையானது. ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய வசனம், அந்த ஷைத்தான் அதனை உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வசனத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த பலனை நபி அவர்கள் உண்மையை சொன்னான், மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா இடத்தில் கேட்கின்றார்கள், யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே, உன்னிடத்திலே 3 நாட்களாக வந்தவன் யார் தெரியுமா? தெரியாது சொல்கின்றார்கள். அவன்தான் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வசனத்தினுடைய சிறப்பு என்பது அஅலமுல் ஆயாத், குர்ஆனிலே மகத்துவமிக்க ஒரு வசனம். ஆனால் அந்த வசனத்தினுடைய பலன் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்கின்ற இந்த செய்தி ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. இது சஹீஹான ஹதீஸிலே இடம்பெறுகிறது. இதே போன்று 3வது ஒரு செய்தி
அபு உமாமா என்கின்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் கரஅ ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஒருவர் ஓதி வந்தால், யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னah, அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கு எதுவுமே தடையில்லை, எதுவுமே தடையில்லை. இல்லல் மௌத், அவருடைய மரணம்தான் தடை. ஒருவன் உயிரோடு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, யாருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மரணித்த பிறகுதான் அவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்பது தெரிய வரும். அதே நேரத்தில் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தவருக்கு மரணம் ஒன்றுதான் சொர்க்கத்திற்கு நுழைய தடையாக இருக்கிறது என்கின்ற இந்த செய்தி, இந்த 3 செய்திகளும் சஹீஹான நபிமொழியிலே நாம் பார்க்கின்றோம். இதுதான் சஹீஹ். ஆயத்துல் குர்சியை பற்றி நான் தெரிந்து கொண்ட சஹீஹான செய்திகள் இவைகள் தான். இதே நேரத்தில் வரக்கூடிய பல செய்திகள் எப்படியெல்லாம் வருகிறது? ஒன்று, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இல்லாமல் சஹாபாக்கள் அல்லது தாபிஈன்கள் இவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தியாக இருப்பது. அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ ஹதீஸ் என்று சொல்வது கூடாது. கொள்ளலாம், அதனுடைய சிறப்புக்காக ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, இதே போன்று மக்களுக்கு நசீஹத் செய்வதற்கு சொல்லலாமே தவிர, அது ஹதீஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்காமல் நாம் பேச முடியும். அந்த அடிப்படையில் ஹிய சய்யிதத்து ஆயில் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்களில் ஆயத்துகளில், ஆயத்துகளுக்கு பன்மை ஆயத் ஆயி, சய்யிதத்து ஆயில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துக்களிலேயே தலைமையான ஒரு வசனம் ஆயத் என்று ஒரு சஹாபி சொல்கின்றார்கள். இதுல எந்த ஒரு குறையும் இருப்பதில்லை. ஏனென்றால் குர்ஆனுடைய வசனங்கள் அதிலே அஅலம் மகத்துவமிக்க வசனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி மகத்துவமிக்க வசனம் குர்ஆனிலேயே தலை சிறந்த ஒரு வசனமாக இருப்பது தடையாக இருக்க முடியாது. ஆனால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் சொல்ல முடியாது. இதே போன்று அந்த ஆயத் ஹிய ஆயத்துன் ஜமஅத் அக்ஸரு மின் 17 இஸ்மன் மின் அஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா, அந்த ஆயத் ஆயத்துல் குர்சி, அதிலே அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் ஒரு வசனத்தில் 17 வசனங்கள் ஒன்றாக ஒன்று கூடி வந்திருக்கிறது, அதனால் சிறப்பு என்று சிலர் சொல்வார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரவில்லை. ஆனாலும் 17 அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கிறதா என்றால் அது கிடையாது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 17 இருப்பதாக வருகிறது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அதிலே வரக்கூடிய 5 அஸ்மாஉல் ஹுஸ்னா அந்த வசனத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய திருநாமம் அதுதான் மிக முக்கியமான தலையாய திருநாமம். அல்லாஹ்வுடைய இஸ்ம், அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஹய்ய், அவன் நித்திய ஜீவன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்ய். அடுத்தது அல் கய்யூம், அவன் நிலையானவன், எல்லாவற்றிலேயும்
எதனையும் நிலைநிறுத்தக்கூடியவன். இப்படி 3 திருவசனங்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்வானவன், மிக மகத்துவமிக்கவன் என்கின்ற 2 திருநாமங்கள் இறுதியாக வருகிறது. இப்படி 5 வசனங்கள் 5 பெயர்கள் மட்டும்தான் இடம்பெறுகிறது. ஆனால் 17 அஸ்மால் ஹுஸ்னாவுடைய பெயர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த 17 வசனங்களுக்கு அவர்கள் ஆதாரம் சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், அதுக்கு அரபியிலே தமீர் என்று சொல்வார்கள். தமீர் என்றால் சுட்டி பெயர். ஹுவ அவன், படர்க்கையாக சொல்கின்றோமே அதற்கு பெயர் தமீர் என்று சொல்வார்கள். இந்த தமீரையும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவோடு அவள் சேர்க்கின்றார்கள். வஹுவ அல் அலியுல் அஸீம் இறுதியா முடிக்கிறது அல்லவா? அந்த வஹுவ என்பது அல்லாஹ், அல் அலி அந்த அல்லாஹ் உயர்வானவன், அந்த ஹுவ இருக்கிறது அல்லவா, அதனையும் அவர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவோடு சேர்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெயரா யா அலி என்று கூறலாம், யா அஸீம் சொல்லலாம், யா ஹய் சொல்லலாம், யா அல்லாஹ், யா கய்யூம் சொல்லலாம். ஆனால் யாஹூ சொல்லலாமா? யாஹூவ சொல்லலாமா? எதையுமே சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்வதற்கு, அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை கூறுவதற்கு இடம் இல்லவே இல்லை. அதனால் அந்த 17 அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்வது தவறு. அதிகமான அல்லாஹ்வுடைய திருநாமம் அதில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தோடு தொடர்பாக இருப்பவர்களை ரஃபஅத்து, அந்த வசனம் அவரை உயர்த்துகிறது என்கின்ற ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியும் மறுக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னால் கண்டிப்பாக மறுக்க வேண்டும். இது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல. ஆனால் அந்த அர்த்தம், அதனுடைய மீனிங் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதனை நாம் பார்க்க முடிகின்றது. யாரெல்லாம் ஆயத்துல் குர்சி என்கின்ற அந்த வசனம், அந்த ஆயத் அதோடு தொடர்பு கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரை உயர்த்துகின்றான், சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கின்றான். இதிலே எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லை. நபி மொழி என்று ஹதீஸ் என்று சொல்வது தான் தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை ஒருவர் நபி அவர்கள் சொன்னதாக சொன்னால் நரகத்திலே அவர் இடத்தை ரிசர்வேஷன் பண்ணிக்கிறணும் என்று சொன்னாங்களா இல்லையா? அதனால நபி அவர்களோடு ஒப்பிட்டு சொல்லாமல் இந்த சிறப்பான செய்திகளை சொல்வதிலே எந்த ஒரு கருத்து வேற்றுமை யாரிடத்திலும் இல்லை என்பதனை பார்க்கிறோம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த ஆயத்துல் குர்சியை பற்றி வரக்கூடிய பல செய்திகள், அந்த செய்திகளில் அனைத்தும் ضعீஃப், பலவீனமான செய்தி. இல்லை என்றால் ஷேக் அல்பானி போன்றவர்கள் எல்லாம் ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தி அது மௌது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று சொல்கின்றார்கள். உதாரணத்திற்கு நான் 1-2 சொல்லி அடுத்த தலைப்புக்கு செல்கின்றேன். மன் கரா ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் கானல்லதி யதவல்லா கப்ல ரூஹிஹி துல் ஜலாலி வல் இக்ராம் வகான கமன் காத்தல மஅ அன்பியா இல்லாஹி ஹத்தா யஸ்தஷ்ஹித் என்கின்ற ஒரு செய்தியை நபிமொழியாக அறிவிக்கின்றார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆன செய்தியாக ஷேக் அல்பானி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆயத்துல் குர்சிய தொழுகைக்கு பிறகு ஒருவர் படித்தால், ஓதினால் அதற்குரிய நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவருக்கு என்னதான் கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். மரணம் ஒன்றுதான் அவரை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால்
இந்த செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் அவருடைய ரூஹை கைப்பற்றுவான். ஆயத்துல் குர்சியை ஓதுனா மலக்குல் மௌத் அல்ல, உயிரை கைப்பற்றுவது யார்? அல்லாஹ் கைப்பற்றுவான். இந்த செய்தி லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகவும், இன்னும் கமன் காத்தல அம்பியா இல்லா அல்லாஹ்வுடைய நபிமார்களோடு இருந்து அவர்களோடு சேர்ந்து போரிட்டு ஷஹீதானால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைத்தது போன்று அவன் ஆகுவான் என்று ஒரு இட்டுக்கட்டப்பட்ட நபிமொழி ஆயத்துல் குர்சியை பற்றி வரக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சஹாபி அவர்கள் சொல்வதாக செய்ததாக சில செய்திகளை சொல்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஆயத்துல் குர்சியை தன்னுடைய வீட்டில் 4 மூலையிலையும் படிப்பார்களாம். படித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த வீட்டிற்கு முழுமையாக கிடைப்பதாக சொல்கின்றார்கள். இதுவும் நபிமொழி அல்ல என்பதனை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சிறப்பு மிக்க ஒன்றா சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பூட்டெல்லாம் தொங்கப்பட்டு போறோம். அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆயத்துல் குர்சியை ஓதி தெளிச்சிட்டா போதும், வீட்டிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு உண்டா? அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. சஹாபாக்கள் செய்திருந்தாலும் சரிதான், அல்லது தாபீன்கள் செய்திருந்தாலும் சரிதான், அதை சொல்லியிருந்தாலும் சரிதான், அது நபிமொழியாக மாற முடியாது. இது போன்ற செய்திகளினால்தான் நம்முடைய மக்கள் தங்களுடைய வீடுகளில் ஆயத்துல் குர்சியை தொங்க போடுவாங்க. ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு, திருடன் வரமாட்டான் அப்படின்னு, அல்லது வீட்டுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையினுடைய அடிப்படையாக அது மாறிவிடுகின்றது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத்தராத செய்திகள் உண்மையிலேயே அதனை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது ஒருபோதும் அவசியம் இல்லை. ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உண்மை. அது அபு உமாமா என்கின்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நீர் படுக்கையிலே செல்கின்ற போது ஆயத்துல் குர்சியை நீ ஓதிவிட்டு படுத்தால் அந்த இரவு ஷைத்தானிடத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெறுவாய், ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று சொன்ன செய்தி அது நபிமொழியாக ஆதாரபூர்வமான ஹதீஸாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் அந்த ஆயத்துல் குர்சியை வைத்துக்கொண்டு பல கதைகளை கட்டி விடுவது, அந்த ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று நம்புவது, இவைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய அகீதா உடையவர்களுக்கு, அகீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அவர்கள் அதனை மறுக்கின்றார்கள். ஏனென்றால் ஆயத்துல் குர்சிக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் ஒருபோதும் குறை கூறவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கின்ற போது அதனை நாம் முழுமையாக மறுக்கின்றோம். இதே போன்று ஆயத்துல் குர்சி அதற்குரிய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயத்துல் குர்சி என்பது சுலுசுல் குர்ஆன், குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி, அல்லது ருபுல் குர்ஆன், குர்ஆனுடைய 4இல் ஒரு பகுதி என்கின்ற ஒரு செய்தியை லைஃபான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் அறிவிப்பதாகவும் சொல்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்வோடு கூட இருப்பவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல ஒருவரிடத்தில் கேட்கின்றார்கள், ஐ ஃப்ளான் அன்பரே, ஹல் தஸவ்வஸ்த, நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், இல்லை, கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால், திருமணம் செய்வதா இருந்தால் மஹர் கொடுப்பதற்கு சக்தி வேண்டும், எனக்கு மஹர் கொடுக்குவதற்கு சக்தி இல்லை, பொருள் இல்லை என்று சொல்கின்ற போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்களாம், உன்னிடத்தில் குர்ஆனில் இருந்து குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். ஆம், நான் மனனம் செய்திருக்கிறேன். பலா என்று சொல்கின்றார்கள். அடுத்து குல் யா அய்யுல் காஃபிரூன் இருக்கிறதா, இதா ஸுல்ஸிலத்துல் அர்து இருக்கிறதா, ஆயத்துல் குர்சி இருக்கிறதா, ஒவ்வொன்றுக்கும் அவர் இருக்கிறது, நான் மனனம் செய்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொல்வார்கள் ருபுல் குர்ஆன், ருபுல் குர்ஆன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஆயத்துல் குர்சியும் ருபுல் குர்ஆன் என்று சொன்னதாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு செய்தி நபி மொழியிலே வரவில்லை. அப்படி வந்திருந்தால் அதிலே இடைச்செருகல்கள் அல்லது அதனை பதிவு செய்யக்கூடியவர்கள் வீக்கானவர்கள், மறதி உள்ளவர்கள் இருக்கின்றதாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லி அந்த ஹதீஸ் ضعيف மறுக்கின்றார்கள். அப்ப ருபுல் குர்ஆன் என்கின்ற இந்த செய்தி மற்ற சூறாக்களுக்கு இருக்கிறது. சூரத்துல் இக்லாஸ், சுலுசுல் குர்ஆன் என்கின்ற செய்தி நபி மொழியிலே ஆதாரமாக இருக்கிறது. குல் யா அய்யுல் காஃபிரூன் அந்த சூரா ருபுல் குர்ஆன் என்கின்ற செய்தி நபி மொழியில ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அதோடு இடைச்செருகலாக சேர்க்கப்பட்ட ஆயத்துல் குர்சி ருபுல் குர்ஆன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதனையும் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, ஆயத்துல் குர்சியை பற்றி இன்னும் பற்பல ضعيفான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவைகளெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளா என்பதனை காண முடியவில்லை. அதே நேரத்தில் இந்த ஆயத்துல் குர்சிக்கு இன்னும் சிறப்புகள் இருந்தாலும் அந்த ஆயத்துல் குர்சியை அதனுடைய பொருள் உணர்ந்து அதனுடைய வலிமையை, அந்த மகத்துவமிக்க ஆயத்து என்று சொன்னோமே, அதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன என்பதனை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை, அதற்கு சில மணி நேரங்கள் நாம் பேச முடியும். லா இலாஹ இல்லாஹு, அந்த கலிமத்து தௌஹீத், அந்த லா இலாஹ இல்லாஹு என்கின்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். அல் ஹய்யு அல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் என்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமமாகிய அதற்கும் நிறைய விளக்கங்கள் கொடுக்க முடியும் இல்லையா? எனவே ஆயத்துல் குர்சி என்கின்ற அந்த வசனம் மிக மகத்துவமிக்க வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய விரிவு தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாளை தினம் தொடராக பேசுவோம். هذا قولي استغفر الله لي ولكم ولجميع المسلمين اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته.